ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் கிராமர் பார்க்க போகிறோம். பேசிக் கிராமரில் எடுத்தோடனே சென்டென்ஸ் தான் வரும். சென்டென்ஸ்னால் என்னென்னா ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கிவ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்டு சென்டென்ஸ். அதாவது நிறைய சொற்கள் சேர்ந்து ஒரு வாக்கியத்தை அமைத்து அது முழுமையான பொருளை தருது. அதனே வாக்கியம் அழைக்கிறோம். இப்போது ஐ கோ டு சிதம்பரம், நான் சிதம்பரம் செல்கிறேன். இப்போ நிறைய சொற்கள் சேர்ந்து ஒரு வாக்கியத்தை அமைக்கிறோம், அது முழுமையான பொருளை தருது. இல்லைன்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸை பேசிக்காக 2 வகையாக பிரிக்கிறாங்க. சென்டென்ஸ் மேபி பேசிக்லி டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். என்னென்ன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்டென்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்டென்ஸ்னா வாக்கியத்தின் பிரிவுகள், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா வாக்கியத்தின் வகைகள். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்டென்ஸ் மேபி டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்டென்ஸை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட். ஓகேவா? அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை மொத்தம் 5 டைப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு மொத்தம் 4 பேர் இருக்குது. அஃபர்மேட்டிவ், டிக்ளரேட்டிவ், அசர்ட்டிவ், ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ்னு 4 விதமாக சொல்லலாம். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்படின்னு சென்டென்ஸ் மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னால் இதே தான். A group of words will give definite statement or assertion is called declarative or assertive. அதாவது ஒரு செய்தியை சொல்லப்படும் வாக்கியத்திற்கு செய்தி வாக்கியம் அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இப்போது ஐ கோ டு காட்டுமன்னார்குடி, ஐ கோ டு கேஎம்கே, நான் காட்டுமன்னார்குடி சொல்கிறீங்க. ஒரு செய்தியை சொல்கிறோம். இதுதான் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். செய்தியை சொல்லப்படும் வாக்கியம் செய்தி வாக்கியம். ஓகேவா? அடுத்தது ரைட்டர் அனதர் நேம் ஆஃப் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸோட அனதர் நேமில் எழுதுங்கம்மா. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் மேபி அதர்வைஸ் 4 டைப்ஸ். இது 4 விதமாக சொல்லலாம். என்னென்னா அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ். ஓகேவா? இது என்னென்ன சொல்லலாம்னா அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட்டு, பாசிட்டிவ். இதுதான் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். Interrogative sentence. Write a main word of interrogative sentence. அல்லது write a keyword of interrogative sentence கேட்பாங்க. Interrogative sentence keyword என்னன்னா ask a question. Question கேட்குறது தான் interrogative sentence. A group of words that ask a question is called interrogative sentence. ஓகேவா? interrogative sentence keyword என்னன்னா ask a question. Question கேட்கணும், அவ்வளோதான். அதான் interrogative sentence. இந்த interrogative sentence 2 டைப்பாக பிரிக்கிறோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேபி டிவைடட் இன்டு டேஷ் டைப் அப்படின்னா 2 டைப்னு சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னா WH டைப், அடுத்தது வெர்பல் ஆர் எஸ் ஆர் நோ டைப் மெத்தட். இப்படி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு WH டைப்னா என்ன? We base out WH word form a sentence. It give meaning information about question form is called WH. அதாவது WHங்கிற ஒரு வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். அது எப்படி நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேவா? அதான் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் வேர்டுன்னு பேர். ஓகேவா? இப்போ வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறோம். இப்போ WHங்கிறது ஒரு வேர்டு. இந்த வேர்டை வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம்.
அது கொஸ்டின் ஃபார்மில் மீனிங் கொடுக்குது. இப்போ வாட் இஸ் யுவர் நேம்னா உன்னுடைய பேர் என்ன. இப்போ நம்ம கொஸ்டின் கேட்குறப்ப இதில் வந்து உன்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது. இப்போ மை நேம் இஸ் பவி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உன்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது இல்லையா? அதான் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் வேர்டுன்னு பேர். We base our WH word form a sentence. It give meaning. Information about a question form is called a WH type or information question word. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் வேர்டுன்னு பேர். ஓகேங்களா? அடுத்தது மென்ஷன் WH வேர்டு. இதில் மென்ஷன் இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ். இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க வாங்க. ஹூ, வாட், வேர், வென், ஒய், whom, okay, whose, இது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ். மென்ஷன் இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ்னால் இது எல்லாத்தையும் சொல்கிறோம். ஓகேவா? இப்போது இதை ஏன் சொல்கிறோன்னா இந்த ஹவுன்னு ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஹவுங்கிறது இந்த இந்த இதோட ஜாயிண்ட் ஆகாது. ஓகேவா? அப்படின்னா ஹவுங்கிறது ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸா? ஹவ் ஆர் யூன்னு கேட்குறோம். அப்போ ஹவுங்கிறது ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்ட். ஆனால் இந்த ஹவுங்கிற இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து இதோட ஜாயிண்ட் ஆகாது. அப்போ ஹவுங்கிறது ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸா? எஸ், ஆமாம். எப்படி சொல்கிறீங்கன்னா ஹூ இஸ் ரெசிப்ராக்கல் ஃபார்ம் ஆஃப் ஹவ். இந்த ஹூங்கிற வேர்டு ரெசிப்ராக்கல் ஃபார்ம் பண்ணால் ஹவுங்கிற ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்டு கிடைக்கும். புரியுதா? அப்போ ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்டு ரெசிப்ராக்கல் பண்ணும்போது இன்னொரு இன்ட்ராகேட்டிவ் வேர்டு கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஹவுங்கிறது ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்டு. ஓகே, இல்லை இப்படி சொல்லலாம். என்னன்னா how is different from the entirely different from another interrogative verb. Okay,